அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இது உண்மையிலே ஒரு தவறான புரிதல் நினைக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 500 ரூபா இருந்தால் கூட உங்களால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டி கொடுக்குமா, ப்ராஃபிட்லாம் வந்து கேரண்டிடா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நோன்னு தான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாக்கா அடுத்த வருஷமே டபுள் ஆகிடுமா, இல்லை ட்ரிபிள் ஆகிடுமா, இல்லை ஒரு வருஷத்துக்கு 60% வருமா ரிட்டர்ன்ஸு, அந்த மாதிரிலாம் வராது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 12-13% இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ மேரத்தான். இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட். இன்றைக்கி போட்டால் அடுத்த வருஷம் டபுள் ஆகிடும், இல்லை 6 மாதத்தில் டபுள் ஆகிடும், இல்லை 3 வருஷத்தில் ட்ரிபிள் ஆகிடும். அந்த மாதிரி எண்ணத்தோடு யாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரக்கூடாது. ஸோ இப்போ எங்களை மாதிரி அட்வைசர் மூலிமா போகும்போது என்ன ஆகும்னாக்கா, எந்த டைம் ஃப்ரேமுக்கு எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது அடாப்ட் பண்ணுன்றதை நம்ம சொல்ல முடியும். ஃபார் தட் மேட்டர் மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒரு 6 மாதம் வால்டெல்லாம் இருக்கா, அப்போ வந்து நீங்கள் லம்சமாக போடாதீங்க. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சிஆர்கே ஃபினான்ஷியல் சர்வீஸினுடைய சிஇஓவும் ஃபவுண்டருமான ரவிக்குமார் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரீத்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன், மித் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மித் பிரேக்கிங் செக்மெண்ட் சார் போக போகுது. ஓகே. முதல் கொஸ்டின் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பணக்காரர்களுக்காக மட்டும்தான். இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? இது உண்மையிலேயே ஒரு தவறான புரிதல் நினைக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 500 ரூபா இருந்தால் கூட உங்களால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ இது பணக்காரங்களுக்குன்ற இதுவே கிடையாது. ஸோ ஈவன் வந்து ஒரு மாதம் 500 ரூபா எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாக்கா அவங்களால மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து எஸ்ஐபி கேரண்டிஸ் 100% வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டி கொடுக்குமா, ப்ராஃபிட்லாம் வந்து கேரண்டிடா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நோன்னு தான் சொல்லுவேன். நார்மலாக எஸ்ஐபி எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு மெத்தடு தான். அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லம்சம்மு, இன்னொன்று வந்து எஸ்ஐபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் மாதம் எடுத்து வைக்கிறது தான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சா கேரண்டியாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாக்கா கேரண்டியில் அதுவும் கிடையாது. பட் மினிமம் நீங்கள் ஒரு 5-10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னாக்கா பாஸ் பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்னே வந்ததில்லை. எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 8-12% வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாக்கா அடுத்த வருஷமே டபுள் ஆகிடுமா, இல்லை ட்ரிபிள் ஆகிடுமா, இல்லை ஒரு வருஷத்துக்கு 60% வருமா ரிட்டர்ன்ஸு, அந்த மாதிரிலாம் வராது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 12-13% இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டாக்ஸில் எப்படி என்ஏவியோட ப்ரைஸ் வந்து முக்கியமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதுவும் அகைன் வந்து தவறான புரிதல் தான். ஸோ ஸ்டாக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேல்யூ வந்து அந்த ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ஏவி தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அந்த போர்ட்ஃபோலியோ தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர மியூச்சுவல் ஃபண்டோடைய என்ஏவி 10 ரூபாயில் இருந்ததுன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதே வந்து ஒரு 3000 ரூபாயில் என்ஏவி இருந்ததுனாக்கா அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லகிஷாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் 100% சேஃப். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? எஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் 100% சேஃப் அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ வருஷம் எவ்வளோ டென்யூர் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் அது சேஃபா இல்லையான்றது சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் அப்படின்னாக்கா ஈக்விட்டி வந்து சேஃபே கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. அதில் கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஷார்ட்டாக இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ 100% சேஃபா இது வந்து எஃப்டி மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபிக்ஸ்டாக வருமானாக்கா அது மாதிரிலாம் வராது. ஸோ பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னொன்று டெட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்விட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் ஏறி இறங்குறதுனால அந்த வால்டாலிட்டி இருக்கும். அது வந்து 100% பிரின்சிபல் வந்து கேரண்டி கிடையாது. இதே நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கனாக்கா பிரின்சிபல் இன்டாக்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் சின்ன வேரியேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் வந்து ஃபியூச்சரில் வந்து ரிட்டர்ன்ஸ்க்கான கேரண்டி இருக்கும்னு சொல்லப்படுது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ண ஃபண்டை வச்சு டிசைட் பண்ணுறது. பாஸ்ட் 5 இயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுறது. இல்லை லாஸ்ட் 1 இயரோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக இருக்கும். மேபி 40% ஆர் 50% கொடுத்துருக்கும். அந்த ஃபண்டில் போயிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது. இல்லை ரேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தது அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து தவறான அணுகுமுறை தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது,
அந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறா, அவருடைய எக்ஸ்பர்டைஸ் என்ன, அவங்க எந்த மாதிரி செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணணும். அது இல்லாமல் பாஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு செலக்ட் பண்ணோம்னாக்கா ஃபியூச்சரில் நமக்கு வந்து பெரிய ஏமாற்றம் தான் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணா குயிக்கா வந்து வெல்த்தை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக இதுவுமே வந்து தவறான புரிதல் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ மேரத்தான். இது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட். இன்றைக்கி போட்டால் அடுத்த வருஷம் டபுள் ஆகிடும், இல்லை 6 மாதத்தில் டபுள் ஆகிடும், இல்லை 3 வருஷத்தில் ட்ரிபிள் ஆகிடும். அந்த மாதிரி எண்ணத்தோட யாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வரக்கூடாது. ஸோ உங்களுடைய கோல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய குழந்தையோட ஹையர் எஜுகேஷனு, இல்லை என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கு, இல்லை என் குழந்தையோடைய மேரேஜ், இல்லை நான் ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து ஒரு ட்ரீம் ஹோம் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கான சரியான டூல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, மோர் ஃபண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு மோர் டைவர்சிஃபிகேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா சார்? ஓகே, குட் கொஸ்டின். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நானே நிறைய கஸ்டமர்ஸோடைய போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணும்போது டேரெக்டாக அவங்க வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்தோ இல்லை டேரெக்டாக கேள்வி நேரத்துலையோ என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நான் டைவர்சிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ப்ராப் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப்லேயே ஒரு 4 ஃபண்டு வச்சிருப்பாரு, மிட் கேப்லேயே வந்து ஒரு 3-4 ஃபண்டு வச்சிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப்பில் 3 ஃபண்டோ 4 ஃபண்டோ வச்சு தெர் இஸ் நோ யூஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்லாப் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். 2 ஃபண்டு இருக்குது, நான் டைவர்சிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் 2த்துலையுமே மோர் தென் 60% ஒரே ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் 2 டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ அது வந்து நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய அட்வைஸோட உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி மித்துலேருந்துலாம் நீங்கள் வெளில வந்துடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? மியூச்சுவல் ஃபண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது காம்ப்ளெக்ஸான விஷயம். இந்த சென்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நான் என் கஸ்டமர்ஸ்க்குலாம் என்ன சொல்லுவேன்னா, ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து கார் இருக்குது, ஆனால் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே தான், எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் அதோடைய நியூவான்சஸ்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதை வந்து டே இன் டே அவுட் வாட்ச் பண்ணணும், அதுக்கு எனக்கு டைம் கிடையாது, பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்கிட்ட ஹியூஜ் கேபிட்டல் கிடையாது. அப்படின்னா எப்படி கார் இருந்து ஓட்டத்தெல்லாம் டிரைவரை போடுறோமோ அந்த மாதிரி எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு அந்த நாலேஜ்லாம் இல்லைனாக்கா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்துடணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரைவர் வந்து காரை ஓட்டின்னு போகிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஹை ரிட்டர்ன்ஸ் ரெக்வயர்ஸ் ஹை ரிஸ்க். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து ஹை ரிஸ்க்குமே இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? கரெக்ட். ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து தான் வந்து அவர் ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணுமா இல்லை லோ ரிஸ்க் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணுமா, அவருடைய கோலை பொறுத்துமே மாறும். வெறும் எனக்கு ஹை ரிஸ்க் அப்பிடைட் ஜாஸ்தி இருக்குன்றதுக்காக வந்து நான் எல்லாமே ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. எனக்கு ரிஸ்க் அப்பிடைட் ஜாஸ்தி இருக்குது, ஆனால் என்னுடைய கோல் வந்து இன்னொரு 2 வருஷத்தில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு ரிஸ்க் அப்பிடைட் கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட் தான், ஆனால் என்னுடைய கோல் வந்து இங்கேருந்து 10லேருந்து 15 வருஷம் இருக்குது அப்படின்னாக்கா அவர் வந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸில் கூட பார்க் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இந்த சென்ஸு அந்த டேர்மை வச்சு தான் வந்து அது ரிஸ்கியா இல்லை லெஸ் ரிஸ்கியான்றதை நம்ம இது பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ புதுசாக ஒருத்தவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வராங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் சார் கொடுப்பீங்க? ஸோ புதுசாக ஒருத்தவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வராங்க அப்படின்னாக்கா பாஸ் பர்ஃபார்மன்ஸோ இல்லை கூகுளில் பார்த்துட்டோ ரேட்டிங்கை பார்த்துட்டோ அந்த மாதிரி பிளைண்டாக இல்லை ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு அட்வைஸருடைய கைடன்ஸோட உள்ளே வந்தால் அவங்களுக்கு வந்து எந்த ஏமாற்றமும் இருக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை அவங்களே டிஐஒய் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம், அவங்களே ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 விஷயத்தை தான் பார்ப்பாங்க. ஒன்று பாஸ் பர்ஃபார்மன்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்ட்ஸ். இது 2 தான் அவங்க வந்து ஒரு யார்ட் ஸ்டிக்காக வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா மார்க்கெட் இறங்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த ஒரு அவர்ஷனும் வந்துடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ரிஸ்க் எனக்கு வேண்டாம் இது அப்படின்ற மாதிரி ஒரு அவர்ஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபண்ட் மேனேஜரோட ரோல் எவ்வளோ முக்கியமானது சார் இருக்குது? கண்டிப்பாக ஒரு ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கீ ரோல் ரொம்ப வைட்டல் வந்து ஃபண்ட் மேனேஜருடைய எக்ஸ்பர்டைஸ் தான். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அவர் எப்படி வந்து கால் எடுக்கிறார், அந்த ஃபண்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கால் எடுப்பார். ஸோ ஒரு ஃபண்டோடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜரோடைய எக்ஸ்பர்டைஸ். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே புதுசாக ஒரு பிகினராக வராங்கன்னா அவங்க பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸ் என்ன சார்? அதான் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே பிகினர் வராங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்டோரியல் ஃபண்ட்லேயோ ஒரு தீமெட்டிக் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்மால் கேப்லேயோ அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு வேளை சைட்வேஸ்லையோ இல்லை மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குனாக்கா அவங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எங்களை மாதிரி அட்வைசர் மூலிமா போகும்போது என்ன ஆகும்னாக்கா எந்த டைம் ஃப்ரேமுக்கு எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது அடாப்ட் பண்ணுன்றதை நம்ம சொல்ல முடியும். ஃபார் தட் மேட்டர் மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒரு 6 மாதம் வால்டலாக இருக்கா, அப்போ வந்து நீங்கள் லம்சமாக போடாதீங்க,
நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி வச்சுக்கோங்க, ஃபேஸ்டு மேனரில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுங்கள் ஈக்விட்டியில், இந்த மாதிரி அட்வைஸ்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து டேரெக்டாக பண்ணும்போது ஒரு நியூ பிகினராக இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ பிகினருக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னாக்கா, முதல்ல வந்து ஸ்டார்ட் வித் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் மாதிரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து ஒரு ஸ்மால் கேப்போ இல்லை ஒரு தீமெட்டிக்கோ ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஃபண்ட்ஸ் எடுத்து போய் செலக்ட் பண்ணி போடாமல் கிராஜுவலாக உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ லாஸ்ட் கொஸ்டின், crorepati கான்செப்ட் வந்து ரொம்ப பிரபலமாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 25 வயது நபர் வந்து மந்த்லி வந்து 30,000 ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான நீங்கள் crorepati கான்செப்ட் பிளான் எப்படி சார் சொல்லுவீங்க எஸ்ஐபிக்கானது? ஸோ அதுதான் மாதம் எடுத்து வச்சோம்னாலே வந்து crorepati ஆகலாம். அது வந்து எவ்வளோ வருஷத்தில் crorepati ஆகணுன்றதை பொறுத்து தான் அவர் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணுன்றது சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் எங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ 13% தான் நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஆஸ் பர் செபி ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆம்பியோடைய சஜஷன் படி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் மேக்ஸிமம் கொடுக்க முடியும் ப்ரொஜெக்ஷன். பட் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் அதை விட ஜாஸ்தியாக கூட வந்திருக்கலாம், இல்லை சில கேசஸில் கம்மியாகவும் வந்திருக்கலாம். ஸோ ஆவரேஜாக வந்து 13% அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அவருடைய தேவை கோல் வந்து எவ்வளோ வருஷத்தில் இருக்குன்றதை பொறுத்து தான் அவர் எவ்வளோ எடுத்து வைக்கணுன்றதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ இந்த crorepati கான்செப்ட் பேசும்போதே வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி யாருமே பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ்மே கூட வருது. ஏன்னா இப்போ வந்து நம்ம 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 1 crore ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த 1 crore வேல்யூ ஒரு 25 லட்சம் 30 லட்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி யாரும் பிளான் பேச மாட்டாங்களா அப்படின்ற கொஷின் கூட இருக்கு. கரெக்ட். நிறைய பேர் இன்வெஸ்டருக்கு என்னன்னாக்கா இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அதோடைய புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து மாதம் ஒரு 3000 ரூபா எடுத்து வைக்கிறீங்கனாக்கா வருஷம் எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் இயரும் அதே 3000 தான் எடுத்து வைக்கிறீங்க, 5 வருஷம் கழிச்சும் அதே 3000 தான் எடுத்து வைக்கிறீங்க, 10 வருஷம் கழிச்சும் அதே 3000 தான் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளேஷனை வந்து ஃபேக்டர் பண்ணுறது இல்லை யாரும். ஸோ அதே அமௌண்ட் தானே எடுத்து வைக்கிறீங்க, 3000 ரூபாய் தானே எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அப்போ மெச்சூரிட்டியில் மட்டும் இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் பண்ணுறது என்ன நியாயம்? ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதும் இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் பண்ணி டாப் அப் பண்ணிங்கன்னா அப்போ 1 கோடி இல்லை 1 கோடிக்கு பதில் 3 கோடி கூட வரும் உங்களுக்கு. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்களை பேசணும். ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ பிரீத்தி.